உங்களின் பிண்டமான உடலில் கழிவுகளை சுமைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த சோதியை உங்கள் புருவ மத்தியில் வைத்து கவனம் செலுத்த இயலாது. அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் அருளிய 7 திரைகளே இந்த பிண்டமான உடலில் தேங்கிய கழிவுத் திரைகளாகும். அதனை உணர்ந்து உடலில் தேங்கிய 7 கழிவுத் திரைகளை நீக்கினால் நீங்கள் அருட்பெருஞ்சோதியோடு கலக்கலாம். பரம்பொருள் இருக்கும் இடம் என்கிறார் வள்ளல் பெருமான். இதைத்தான் திருச்சிற்றம்பலம் என்கிறார். இந்த இடம்தான் ஞான ஆகாயத்தால் ஆன இறைவனின் வீடு. ஆன்மா என்பது ஞான ஆகாயப் பொருளால் ஆன சிற்றம்பலம். உயிர் உறையும் கோவில், இறைவன் வசிக்கும் வீடுதான் சிற்றம்பலம். இந்த சிற்சபையில் உள்ளே நுழைந்து திருநட ஜோதியாகிய அருட்பெருஞ்சோதியை தரிசிக்க வேண்டும். அங்கிருக்கும் அருள் ஒளியையும் அருள் அமுதமான ஜீவ அமிர்தத்தையும் பருக வேண்டும். உயிரின் உன்னதம் உணராதவனுக்கு இறையருள் என்றுமே கிடைக்காது. சீவனை காப்போம், சிவமாய் மாறுவோம்.